தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கனிமொழி பசுவந்தனை பகுதியில் வாக்கு சேகரித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். உலகம் பூரா இப்ப பனை பொருட்களுக்கு உடம்புக்கு நல்லது அப்படிங்கறத ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா நம்ம அதை உள்ளூர்ல தான் வச்சிட்டு இருக்கோம். அதிகமா வெளிநாடுகளுக்கு அனுப்பும் பொழுது இன்னும் லாபம் அதிகமாக கிடைக்கிறது. அது வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கான என்னென்ன வசதிகள் வேண்டுமோ அதையெல்லாம் செய்து தருவதற்காக அந்த பனைக்கான ஒரு மையத்தை இங்கே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். விரைவில் தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த பனைக்கான மையம் இங்கே ஆரம்பிக்கக்கூடிய வேலைகள் தொடங்கும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல பேருக்கு அது வேலை வாய்ப்பாகவும், அதே போல வெளிநாட்டுக்கு தொழில் முதலீடு வழியாக வெளிநாட்டுக்கு இதை அனுப்புவதற்கான லாபம் பெறுவதற்கான வழிவகையாகவும் இருக்கும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி மக்களுக்கான பல்வேறு திட்டங்களை, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கான திட்டங்களை, அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுக்காக மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகையை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி. ஒருத்தர் 2 பேருக்கு வராம இருக்கலாம். தேர்தல் முடிஞ்ச உடனே மறுபடியும் ஒரு முகாம் அமைக்கப்பட்டு வராதவங்களுக்கும் நிச்சயமா வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல பேருந்துல கட்டணம் இல்லாத பயணம், விடியல் பயணத்தை அறிவித்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 900 ரூபாய் மாசம் நம்ம சேமிக்கிற அளவுக்கு அந்த விடியல் பயணம் நமக்கு பயன்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றை நாம் பார்க்கிறோம். அதை தாண்டி நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்க போகும்பொழுது பெண்களாக இருந்தால் புதுமை பெண் திட்டம், ஆண்களுக்கு கல்லூரிக்கு படிக்க போகும்போது அவங்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ் புதல்வன் என்ற அந்த திட்டத்தின் வழியாக மாதம் 1000 ரூபாய் கல்லூரியில போய் நம்ம பிள்ளைங்க படிக்கணும், எந்த தடையும் வரக்கூடாதுன்றதுக்காக 1000 ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படி திமுக வேட்பாளர் கனிமொழியின் பரப்புரை காட்சிகளை தற்போது பார்த்தோம்.